நீங்க வீட்டிலேயே கடைசி ஆளா இருக்கலாம், அல்லது நீங்க பார்க்குற வேலை மற்றவர்களுடைய வேலைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பெரிதாக கணிக்கப்படாம மதிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் போது நீங்கள் அதில் ஒரு நபராகவே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கும் இப்போ நடக்க போகிற காரியத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க துணிந்து சொல்லணும், அடுத்தது துணிந்து செல்லணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்துரு இன்னைக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறான். எங்க பார்த்தாலும் சத்துரு இன்னைக்கு எழும்பின் இருக்கிறான். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு சத்துரு தன்னுடைய ஆதிக்கத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கான், நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறான். இப்போ அவனை அழிப்பதற்கு ஒரு ஆள் வேணும். அல்லேலூயா. அவனுடைய அஸ்திபாரத்தை தகர்ப்பதற்கு ஒரு ஆள் வேணும். அவனுடைய அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவனை முற்றிலும் சங்காரம் பண்ணுவதற்கு ஒரு ஆள் வேணும். ஆண்டவருக்கு ஒரு கூட்டம்லாம் வேண்டாம், ஒருத்தர் போதும். துணிந்து செல்லுகிற ஒருத்தர் போதும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களில் ஒருவரை நீங்க துணிந்து செல்லுகிறவராய் அவர் கண்டுபிடிச்சிட்டார்னா உங்க மூலமா அவர் நாம மகிமை பெற்றோம்.